கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 23 இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்று நம்ம எல்லாரும் ஆலயத்திற்கு சென்று கர்த்தரை தொழுது கொள்ளுகின்ற நாள். பிரியமானவர்களே, ஆலயத்திற்கு போக பலன் இருக்கிறவர்கள், கிருபை இருக்கிறவங்க எல்லாரும் நீங்கள் ஆலயத்திற்கு போங்க. ஒருவேளை போக முடியாத வயதானவர்கள் அல்லது பிரசவித்திருக்கிற பெண்கள் மற்றும் டெலிவரியை எதிர்பார்த்து இருக்கிறவங்க, இன்னும் பலவீனமானவங்க, சுகவீனமானவங்க ஒருவேளை ஆலயத்திற்கு போகாமல் இருக்கலாம். பிரியமானவர்களே, உங்களுக்காக, இப்படிப்பட்டவர்களுக்காக நம்முடைய சென்னை பிளெஸ்ஸிங் சர்ச் ஆராதனை நேரடி ஒளிபரப்பாக உங்களுக்கு லிங்க் தனியாக நீங்கள் விரும்புவீர்களானால் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் வீட்டிலிருந்தே நீங்கள் அந்த ஆராதனை அட்டெண்ட் பண்ணி கொள்ளலாம். பிளெஸ்ஸிங் வீட்டு திருச்சபைகள் இவ்விதமாக அநேகம் நடைபெற்று வருகின்றது. எப்படியாகிலும் நாம் கர்த்தரை தொழுது கொள்வோம் இல்லையா? உலகம் முழுவதிலும் இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கின்ற நாள், வாரத்தின் முதலாம் நாள். எனவே நாமும் கூட இந்த நாளிலே கர்த்தரை கனம் பண்ணுவோம், நம்மை தாழ்த்துவோம், அவரை உயர்த்துவோம். நீங்கள் சென்னையில் இருக்கிற தேவ பிள்ளைகள், ஆசீர்வாத டிவி நேயர்கள் யாராக இருந்தாலும் சென்னை பிளெஸ்ஸிங் சர்ச்சுக்கு நீங்கள் வரும்படி அன்போடு கூட அழைக்கின்றேன். ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆழ்ந்த சத்தியங்களை நீங்கள் கேட்கலாம். உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் புதிய பலனை, புதிய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வீட்டிற்கு போகலாம். பிரியமானவர்களே, உங்கள் தொடர்புக்கு இந்த கீழே இருக்கிற ஃபோன் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். இப்பொழுதும் நாம் இன்றைக்கு தியானிக்கும் வசனம் சங்கீதம் 16:5. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். இங்கு சங்கீதக்காரனாகிய தாவீது இவ்விதமாக எழுதியிருக்கின்றார், கர்த்தர் என் சுதந்திரம், என் பாத்திரத்தின் பங்குமானவர். ஆங்கில வேதாகமத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கின்றால், கர்த்தரே என்னுடைய எல்லா ஆசீர்வாதமும், அவரே என் வாழ்க்கையில் எல்லாமுமாய் இருக்கிறார் என்று அழகாய் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. பிரியமானவர்களே, நமக்கும் கூட கர்த்தரே எல்லாம், நமக்கு எல்லாமே கர்த்தர் தான். நம்முடைய தேவைகளெல்லாம் அவரிடம், அவரையே நாம் சார்ந்து கொள்கின்றோம். எல்லாம் நமக்கு அவர்தான், நம்முடைய எல்லா ஆசீர்வாதமும் அவர்தான். அதான் சுதந்திரம், அவர்தான் நம்முடைய சொத்து. நம் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்களுக்கு தேசத்தை பிரித்து கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, லேவி கோத்திரத்தை மட்டும் விட்டுருங்க. ஏன்னா லேவி கோத்திரம் அவர்கள் நான் தனியாக பிரித்து எடுத்தவர்கள், எனக்கு ஊழியம் செய்பவர்கள். எனவே நானே அவர்களுக்கு சுதந்திரமாக இருக்கிறேன். கர்த்தர் தான் அவர்களுக்கு சுதந்திரம். எனவே தேசத்தில் சுதந்திர வீதம் என்று சொல்லி மற்ற 11 கோத்திரங்களுக்கு பிரித்து கொடுப்பது போல அவர்களுக்கு கொடுக்க வேண்டாம். அப்போது கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு கர்த்தரே சுதந்திரம். பிரியமானவர்களே, இன்றைக்கு எல்லாருமேவோ இல்லையா, அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை பிளந்து அதன் வழியாய் நடந்து வந்த அத்தனை தேவ ஜனத்தையும் கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லி. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு ஓடுகின்ற தேவ ஜனங்கள் அத்தனை பேரும் அவருடைய ஊழியக்காரர்கள் தான். அப்போ நமக்கு யார் சொத்து, யார் சுதந்திரம்? கர்த்தரே சுதந்திரம். ஆபிரகாம் முதலானவர்கள் சொன்னாங்க, நான் பூமியில் பரதேசியாக இருந்தேன் என்று சொல்லுகின்றார்கள். பிரியமானவர்களை, நாமும் கூட இந்த பூமியில் பரதேசிகளாக இருக்கின்றோம். இந்த பூமி நமக்கு சொந்தமானது அல்ல. நமக்கு சொந்தமெல்லாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான், இயேசு மகாராஜா தான், பரிசுத்த ஆவியானவர் தான். பிரியமானவர்களே, அவரே நமக்கு எல்லாமுமாய் இருக்கின்றார். அதே நேரத்தில் அடுத்த பகுதி பாருங்க, என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகின்றேன். கர்த்தரே நமக்கு சுதந்திரம், அவரே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமுமாய் இருக்கிறார். அதே நேரத்தில் நம்முடைய சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறார். நம்முடைய சுதந்திரம்னா என்ன? இந்த பூமியில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற கணவன், அல்லது நீங்கள் ஆண்களாக இருப்பின் உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேர பிள்ளைகள், பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்கள், மற்றும் உங்களுக்கு வீடு இருக்குமானால் வீடு, மற்றும் உங்களுடைய எல்லைகள், உங்களுக்குரிய வாகனங்கள், உங்களுக்குரிய தொழில் மற்றும் உங்களுடைய சகலமும் அது உங்களுடைய சுதந்திரம் தான். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரா? நம்முடைய சுதந்திரத்தை அவர் காப்பாற்றுகின்றார். பிரியமானவர்களை, மகிமையானவைகள் எல்லாவற்றின் மேலும் பரிசுத்த பாதுகாவல் இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். காவல் உண்டாயிருக்கிறது.
யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சூழ கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்தார் என்று சொல்லப்படுகின்றது. அப்படியானால் இன்றைக்கு நம்மையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் காப்பாற்றுகின்றார். தேவரீர் என் சுதந்திரத்தை நீர் காப்பாற்றுகின்றீர். ஒன்றும் பயப்படாதீங்க. நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரமா, உங்களுக்கு சொத்தாக, உங்களுக்கு சகல ஆசீர்வாதமும் அவரே இருப்பார். ஆனால் அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற நன்மைகளை ஒருவரும் திருட முடியாது. உங்களுக்கு உரியவைகளை ஒருவரும் கண்ணமிட்டு எடுத்துக்கொள்ள முடியாது, இச்சிக்க முடியாது, ஒன்றையும் சத்துரு தொட முடியாது. அவரே காப்பாற்றுகிறார். உங்கள் பிள்ளைகளை அவரே காப்பாற்றுகின்றார். எல்லா சுதந்திரங்களையும் எல்லா நன்மைகளையும் கர்த்தரே காப்பாற்றுகின்றார். இதில் பயம் வேண்டாம், கலக்க வேண்டாம். பிரியமானவர்களை, கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே தியானித்த உடைய வார்த்தையின்படி தேவரீர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவராயிருக்கிறீர். ஆம், எங்களுடைய எல்லா தேவையெல்லாம் நீர்தான் ஆண்டவரே. எங்களுடைய நீட்ஸ் எல்லாமே நீர்தான் தகப்பனே. எங்களுடைய சுதந்திரம், எங்களுடைய சொத்து, எங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் நீரே தகப்பனே. உம்மை கனம் பண்ணுகிறோம், உம்மை தொழுது கொள்ளுகிறோம், உம்மை பணிந்து கொள்ளுகிறோம். உமக்குரிய துதி, கனம், மகிமை யாவற்றையும் இந்த நாளிலே நாங்கள் உமக்கு ஏறெடுக்கின்றோம். கர்த்தாவே, நீர் எங்கள் சுதந்திரத்தை நீர் காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, தேவ பிள்ளைகளை நீர் அப்படி ஆதரித்து ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.